Hello guys, welcome to my channel Solution. ஸோ நம்ம வந்து ரைட் சர்க்குலர் சிலிண்டர் பேஸ் பண்ண சம்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ அதோட சிஎஸ்சி டிஎஸ்ஏ பேஸ்டு சம்ஸ் எல்லாமே. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ a cylindrical drum has a height of 20 centimeter and base radius of 14 centimeter. Find its curved surface area and total surface area. ஸோ இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான சம் தான். ஸோ ஹைட் கொடுத்துட்டாங்க, ரேடியஸுமே கொடுத்துட்டாங்க, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் கேட்குறாங்க. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்னது? 2πr/h. ஸோ 2πr/hல நமக்கு ரேடியஸ் 14, ஹைட் வந்து 20, பைலாம் நமக்கு ஆல்ரெடி 2லாம் அது ஜஸ்ட் நம்ம டேரெக்டாக இதுதான் பண்ணணும், கான்ஸ்டன்ட் தான். ஸோ போட்டுக்கணும். ஸோ 2 × 22/7 × 14 × 20. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணி ஃபைனலாக பார்த்தா இட் வில் பி 1760 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ 1760 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் அதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது அந்த மேலே இருக்க டாப் சர்க்கிளும் கீழே இருக்க பாட்டம் சர்க்கிள் அந்த ஏரியாவை நெக்லெக்ட் பண்ணி இருக்க அந்த மீதி இருக்க ஏரியா தான் சிஎஸ்ஏ. ஸோ நெக்ஸ்ட்டு டிஎஸ்ஏ. ஸோ டிஎஸ்ஏ வந்து அதோட ஃபார்முலா 2πr × h+r. ஸோ இங்கே ஹைட்டு கூட மட்டும் இந்த 2πr டேர்ம் மல்டிப்ளை ஆகுது. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறப்போ ஹைட்டும் ரேடியஸும் சேர்ந்து இப்போ மல்டிப்ளை ஆகிற ஃபார்முலா. ஸோ ஹைட் ப்ளஸ் ரேடியஸ் வந்து 20 + 14 34. ஸோ இதே இதுக்கு 34 மல்டிப்ளை பண்ணால் இட் வில் பி 2992 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா of this cylindrical drum of height 20 centimeter and radius 14 centimeter. So next one, the curved surface area of right circular cylinder of height 14 centimeters 88 centimeters square. Find the diameter of the cylinder. ஸோ இங்கே வந்து சிஎஸ்ஐ கொடுத்துட்டாங்க, ஹைட் கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் வந்து கொடுக்கல, நம்மள வந்து டயாமீட்டருக்கு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்னது? 2πr/h. ஸோ 2πr/h is equal to 88. ஸோ 2πr/h is equal to 88. ஸோ 2 × 22/7, ஆல் வந்து தெரியாது, ஆல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், ஏன்னா அதுல எந்த டயாமீட்டர் தான் போகுது. நெக்ஸ்ட் ஹைட் வந்து 14 கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம கேன்சல் பண்ணால் ஸோ இது 7 2 9. ஸோ இது 2 × 22 × 2 44 44 44 × 2 88. ஸோ 88 r is equal to 88 வந்துடும். அப்போ ரேடியஸ் will be 1 சென்டிமீட்டர். அப்போ ரேடியஸ் 1 சென்டிமீட்டர் வந்ததுன்னா டயாமீட்டர் வந்து என்ன இருக்கும்? எப்பவுமே டயாமீட்டர் is equal to twice times of radius. ஸோ 2r. ஸோ 2 × 1 2 சென்டிமீட்டர். ஸோ டயாமீட்டர் வந்து 2 சென்டிமீட்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஒன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ a garden roller whose length is 3 meter long. ஸோ இங்கே லென்த்னு அவங்க மீன் பண்ணது வந்து அதோட ஹைட்டு தான். ஏன்னா கார்டன் ரோலராக இருக்கப்போ சிலிண்டர் வந்து இந்த ஃபார்மில் இருக்கும், கரெக்டாக சிலிண்டர் வந்து இந்த ஃபார்மில் இருக்கும். ஸோ அதனால தான் இது லென்த்துக்குறாங்க இந்த கேஸில். பட் ஒரு சிலிண்டர் தான் நம்ம அதை நிமித்து வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக அதோட ஆக்சிஸ் வந்து வெர்டிக்கலாக இருக்கும்போது பார்த்தோம்னா அது ஹைட் தான். ஸோ ஹைட் இஸ் 3 meter லாங் அண்ட் டயாமீட்டர் கொடுத்துட்டான் 2.8 meter. இஸ் ரோல்டு டு லெவல் அ கார்டன். ஸோ இந்த கார்டன் ரோலை வச்சு கார்டன் வந்து லெவல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஹவு மச் ஏரியா வில் இட் கவர் இன் 8 revolution. ஸோ இங்கே டேரெக்டாக நமக்கு சிஎஸ்ஏவா டிஎஸ்ஏவான்னா கேட்கல, ரொம்ப டேரெக்டாக இங்கே வந்து நம்ம தான் வந்து கண்டுபிடிக்கணும் அவங்க சிஎஸ்ஏ கேட்குறாங்களா இல்லை டிஎஸ்ஏ கேட்குறாங்களா இல்லை எக்ஸாக்டாக என்ன கேட்குறாங்க அப்படின்னு. ஸோ கார்டன் ரோலில் ஸோ வந்து 8 ரெவல்யூஷன் கேட்குறாங்க. ஸோ ஒரு ரெவல்யூஷனுங்கிறது என்னன்னா ஒரு பாயிண்ட்லேருந்து நம்ம ரோல் பண்ணி அதே பாயிண்ட்ல முடிக்கிறப்போ தான் ஒரு ரெவல்யூஷன் கம்ப்ளீட் ஆகும். ஸோ கார்டன் ரோலர்லையும் ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டு நம்ம ஒரு ரோல் பண்ணி கரெக்டாக அந்த பாயிண்ட்லேயே மறுபடியும் எப்போ வருதோ அப்போ தான் வந்து ஒரு ரெவல்யூஷன் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ அப்படி ஒரு ரெவல்யூஷன் கம்ப்ளீட் ஆகிறப்போ மொத்த சிலிண்டரோட ஏரியாவும் கிரவுண்டில் வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கும், ரைட்டாக. ஸோ மொத்த சிலிண்டரோட ஏரியாவும் எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். அதுவும் எக்ஸ்போஸ் ஆன ஏரியா எதுன்னா ஒன்லி அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் தான். அந்த சர்க்குலர் ரீஜியன்ஸ் ரெண்டுமே வந்து எக்ஸ்போஸ் ஆகாது. ஒன்லி இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் தான் அந்த கார்டனுக்கு எக்ஸ்போஸ் ஆகும், இந்த மாதிரி இந்த கார்டன் ரோலர்ஸில். ஸோ அப்போ வந்து அவங்க கேட்குற ஏரியா வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான்.
ஸோ இது மூலமாக நம்ம அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் 8 எவால்யூஷன் கேட்குறாங்க. ஸோ ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து ஒரு எவால்யூஷனை தான் குறிக்கும். ஸோ ஒரு எவால்யூஷனோட ஏரியா தான் ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா குறிக்குது. ஸோ 8 எவால்யூஷன் தான் 8 டைம்ஸ் ஆஃப் சிஎஸ்ஐ. ஸோ 8 into 2 pi r, that's 16 pi r, that's இங்க. ஸோ எங்க ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண வேண்டியது 16 டைம்ஸ் ஆஃப் பை இன்டூ ஆர் இன்டூ ஹெச். ஸோ அப்போ ரேடியஸும் டயமீட்டர் ஆல்ரெடி இருக்கு. அப்போ ரேடியஸ் வந்து 2.8 by 2 1.4 மீட்டர். ஸோ ரேடியஸ் 1.4 மீட்டர், ஹைட் 3 மீட்டர். இதை சப்ஸ்டியூட் பண்ணால் 16 into 22 by 7 into 1.4 into 3. ஸோ இதை ஃபைனலாக மல்டிப்ளை பண்ணுறப்போ அது ஆன்சர் வந்து 211.2 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து 8 ரெவல்யூஷன் மூலமாக அந்த ரோலை கவர் பண்ண ஏரியா அந்த பர்டிகுலர் கார்டனில். ஸோ அதே மாதிரி அவங்க எத்தனை ரெவல்யூஷன் கேட்டாலும் நம்ம வந்து இங்கே ஆன்சர் பண்ணலாம். பட் இங்கே மெயினாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஒரு ரோல் ஆகிறப்போ நிச்சயமாக அதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் அந்த லேண்டில் எக்ஸ்போஸ் ஆகுமே தவிர அதோட சர்க்குலர் ரீஜன்ஸ் எக்ஸ்போஸ் ஆகாது. ஏன்னா அது வந்து லேண்ட்லேயே படலை. இவங்க கேட்கறது வந்து அந்த ஏரியா வந்து கார்டன் லெவலுக்கு கவர் ஆயிருக்குன்னு கேட்கறதுனால சிஎஸ்ஏ தான் அதுக்கு சரியான ஆப்ஷன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.